நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட YouTube சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஜான் கிஃப்டா ஊழியங்களின் தமிழ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இதற்கான காரணங்களை நேரம் வரும்போது பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். என்னுடைய பிறந்த நாள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வருகிறது. இன்றைய நாளிலிருந்து மீண்டும் இந்த தமிழ் பாட்காஸ்டை துவங்க முடிந்ததை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஏற்கனவே அநேகருக்கு இந்த நிகழ்ச்சிகள் ஆசீர்வாதமாக இருந்ததைப் போலவே தொடர்ந்து இருக்கும் என ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களை அழைத்த நோக்கத்தை சிறப்பாக நீங்கள் வாழ இந்த நிகழ்ச்சி உங்களை தயார்படுத்தும் என நம்புகிறேன். ஆமேன். மீண்டுமாக இந்த நிகழ்ச்சிகளை தொடர்கிறேன். நான் ஜான் கிஃப்டா, ஜான் த பேப்டிஸ்ட், அதாவது யோவான் ஸ்நானகன் சொல்வதைப் போல நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் ஜான் கிஃப்டா சிறுகவும் இயேசு கிறிஸ்து பெருகவும் வேண்டும். நீங்கள் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நிச்சயமாக பகிருங்கள். ஏனென்றால் இது ஒரு சீர்படுவதற்கான காலமாக இருக்க போகிறது. ஆண்டவர் இக்காலங்களில் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் விஷயங்கள் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கின்றன. அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த வார்த்தைகள் உங்களுக்கும் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் நம்புகிறேன். இந்த என்னுடைய ஜான் கிஃப்டா நிகழ்ச்சிகளுக்கு இது ஒரு புதிய பருவமாக இருக்கிறது. ஆங்கில யூடியூப் மில்லியன் பார்வைகளை கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனாக நான் இருக்கிறேன். பாட்காஸ்ட் நிகழ்ச்சிகளும் வளர்ந்து வருகிறது. நீங்கள் இவற்றை பின்தொடருங்கள். அதன் மூலம் ஆண்டவர் என் ஆவியில் ஏவுகிற அவரின் வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிற ஒன்றை பற்றி இன்று நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு அறிவை பகிரும் நேரமாக மட்டும் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. மாறாக இதை கேட்கிற ஒவ்வொருவரின் ஆவியும் அசையும்படி ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என நான் விரும்புகிறேன். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் எனக்கு தரிசனங்களை தந்து கொண்டிருக்கிறார். என் ஆவியில் அநேக விஷயங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரின் வெளிப்படுத்தப்படும் வார்த்தைகள் மிக வல்லமையுள்ளவையாக இருக்கின்றன. இதை நீங்கள் விசுவாசத்துடன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என நான் விரும்புகிறேன். நான் வெறுமனே ஒரு செய்தியை கேட்கப் போவதில்லை. மாற்றத்தை ஏற்படுத்த போகிற ஆண்டவருடைய ரேமா வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள். ஏனென்றால் வெறுமனே வேதத்தை வாசிப்பது உங்களுக்கு தகவலை தரும். எனக்கு தகவல் மட்டுமே போதுமானதல்ல, மாற்றத்தை ஏற்படுத்தும் வெளிப்பாடு தேவை. என்னுடைய வாஞ்சை அதுதான். இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரின் வாஞ்சையும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். என்னுடைய ஆவியில் மிகவும் அதிகமாக நான் ஏவப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களோடு பகிர்கிறேன். ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு கதவை எனக்கு தரிசனத்தில் காட்டினார். அதாவது ஒரு மாளிகையில் அல்லது கோட்டையில் இருக்கக்கூடியது போன்ற ஒரு மிகப்பெரிய கதவு. ஆண்டவர் எனக்கு தந்த தரிசனம் என்னவென்றால், அந்த கதவு தானாகவே திறந்தது. அது தானாகவே திறந்தது. உடனே ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை காட்டினார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுரு கட்டப்பட்டிருக்கிறார். ஏரோது ராஜா பேதுருவை கொலை செய்ய நினைத்திருந்தார். அப்போஸ்தலன் யாக்கோபுவை கொன்றபோது என்ன நடந்தது என்று அவருக்கு தெரியும். இந்த அப்போஸ்தலர்களை கொல்லும்போது தனக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கும் என்று ஏரோது நினைத்தார். ஏனென்றால் யூதர்கள் சந்தோஷப்படுவார்கள், குறிப்பாக மத தலைவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். யாக்கோபுவை நான் கொன்றபோது கிடைத்த அதே விதமான பாக்கியம் எனக்கு பேதுருவை கொல்லும் போதும் கிடைக்கட்டும் என்று நினைத்தார் ஏரோது. பேதுரு அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்தார். ஆனாலும் நாம் இங்கே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பேதுரு தான் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதாக உணரவில்லை. அவர் ஆண்டவரிடம் கெஞ்சிக் கொண்டிருக்கவில்லை, அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். உங்களால் இதை கற்பனை செய்ய முடிகிறதா? தன்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது என்ற ஒரு சூழலில் தான் அடுத்த நாளோ இன்னும் சில நாட்களிலோ கொல்லப்பட போகிறதை அறிந்தும் இந்த ஏரோது அதிகாரமிக்கவன் சொன்னதை செய்து விடுவான் என்பதை அறிந்திருந்தும் அவர் அழவில்லை, பதட்டப்படவில்லை, கலங்கவில்லை, அழுத்தத்தில் இல்லை, பயந்து விடவில்லை. அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். இந்த வார்த்தை யாருக்காக வருகிறது என்று தெரியவில்லை. உங்களில் சிலர் கவலையுடன் இருக்கலாம், நடப்பதை குறித்து பதட்டத்துடன் இருக்கலாம், தூக்கமில்லா இரவுகளை கடந்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையை நிச்சயமில்லா தன்மையை குறித்து நீங்கள் போராட்டத்தில் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வேலையை இழந்திருக்கலாம், உறவு சிக்கலில் இருக்கலாம், நஷ்டத்தை சந்தித்திருக்கலாம். நீங்கள் விளக்கி சொன்னாலும் மக்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலை நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம்.
ஒருவேளை கர்ப்பம் விழுந்து போயிருக்கலாம். நீங்கள் முயற்சித்த ஒன்று நடக்காமல் போயிருக்கலாம். ஜான், என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை, நான் சோர்ந்து போய்விட்டேன், போராடி போராடி ஓய்ந்து விட்டேன் என்கிறீர்களா? நான் சொல்லுகிறேன், போராடினது போதும், தூங்குங்கள். ஆம், போராடினது போதும், ஓய்விடுங்கள். சோம்பேறித்தனமாக இருங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. என்னுடைய கடின உழைப்பு, என்னுடைய போராட்டம், என்னுடைய தூக்கமில்லா இரவுகள், என் கடும் முயற்சி, இதுதான் எனக்கு வெற்றியை கொண்டு வரப்போகிறது, நல்ல முடிவுகளை கொண்டு வரப்போகிறது என்று எதிர்பார்ப்புடன் இருக்கிறீர்களா? இல்லை இல்லை இல்லை. ஓய்வெடுக்கும் ஒரு நிலைக்கு நீங்கள் வாருங்கள். அதாவது விஷயங்களை கர்த்தரிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் ஓய்ந்திருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்துவிட்டு அவருடைய வாக்கை நம்பி காத்திருங்கள். ஆவியினால் நடத்தப்படுங்கள். ராத்திரி நேரம் போராட்டத்திற்கோ அளவோ இல்லை, அது தூங்குவதற்கானது. பேதுரு அதனால் தான் தூங்கிக் கொண்டிருந்தார். சில கூடுதல் நன்மைகளுக்காக ராத்திரிகளில் போராடி கொண்டிருக்கிறீர்களா? சாதிக்கிறதற்காக உங்கள் இரவுகளை காவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை வருத்தி கொண்டிருக்கிறீர்களா? நான் சொல்லுகிறேன், இரவு என்பது தூக்கத்துக்கானது, அதில் தூங்குங்கள். சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடுங்கள். உங்கள் உடலை கவனித்துக் கொள்ள வேண்டிய நேரத்தில் அதை கவனியுங்கள். கடினமாக உழையுங்கள், ஆனாலும் உங்கள் எல்லைகளை கவனியுங்கள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கடின உழைப்பு கதவை திறந்து தரப்போவதே இல்லை. வெளிப்படுத்தல் 3:7 பாருங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் தான் உங்கள் கதவுகளை திறக்கிறவர், மனிதர்கள் அல்ல. உங்கள் கடின உழைப்பு அல்ல, உங்கள் போராட்டம் அல்ல. கதவுகளை திறக்கிறவர் ஆண்டவரே. எனக்கு இந்த பகுதி மிகவும் பிடிக்கும். பேதுரு தூங்கிக் கொண்டிருக்கிறார். தேவதூதன் பேதுருவிடம் வந்து தட்டி எழுப்புகிறார். சங்கிலிகள் விழுகின்றன. அது ஒரு அற்புதமான ஆண்டவருடைய செயல். உங்களுடைய கடின உழைப்பு கதவுகளை திறக்கவில்லை. நண்பர்களே, உங்கள் போராட்டம் உங்கள் வாழ்வில் நன்மைகளை திறந்து தரப்போவதில்லை. கதவுகள் திறக்கப்படுவதற்கான ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத காலம் வர வேண்டும். ஆண்டவர் எனக்கு காட்டிய தரிசனம் அதுவே. அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட திறக்கப்பட்ட கதவின் காலம். சங்கிலிகள் விழுகின்றன. தேவதூதன் பேதுருவை நடத்தி கொண்டு போகிறார். இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அவர் விடுதலையாக்கப்படுகிறார். ஆனால் இங்கு என் கவனத்தை கவர்ந்த ஒரு விஷயம், அங்கிருந்த சேவகர்கள், 2 காவலில் இருந்த சேவகர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண் விழிக்கவில்லை. என்ன அர்த்தம்? ஆண்டவர் சத்தமே இல்லாமல் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார். விழுந்த அந்த சங்கிலிகள் எந்த சத்தத்தையும் உண்டாக்கவில்லை. ஆண்டவர் சவுண்ட் ப்ரூஃப் வகையில் பேதுருவை விடுவித்திருக்கிறார். அங்கிருக்கிற யாருக்கும் அது தெரியவே இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் அற்புதத்தை எப்போது பெறுகிறீர்கள் என்று கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் சலனமில்லாமல் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய அற்புதம் சவுண்ட் ப்ரூஃப் வகையில் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். ஆமேன். எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். பேதுரு அவர்களை கடந்து போகிறார். ஒரு முக்கியமான விஷயத்தை கவனியுங்கள். அப்போஸ்தலர் 12:10 அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். இது நான் கண்ட தரிசனம். உங்களில் யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் இதை சொல்லுகிறார். நீங்கள் ஏதோ ஒன்றை கடுமையாய் முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இது உன்னுடைய கடின முயற்சியால் நடக்கப் போவதில்லை. மாறாக ஆண்டவர் அற்புத விதமாக உங்கள் வாழ்வில் இடைப்பட்டால் மட்டுமே அது நடக்கும். மட்டுமல்லாது அது சவுண்ட் ப்ரூஃப் முறையில் நடக்கும். எந்தவித சலனத்தையும் ஏற்படுத்தாது. பெரும் ட்ரம்பட் சத்தத்தை ஏற்படுத்தி கொண்டது நடக்கப் போவதில்லை. அற்புதங்கள் சில சமயங்களில் மிக மிக சலனமே இல்லாமல் வரலாம். கதவுகள் தாமாகவே உங்களுக்கு திறக்கப்பட போகின்றன. சில கதவுகளை திறக்க நீங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், முயற்சி செய்வதை நிறுத்து, விசுவாசிக்க தொடங்கு. ஏனென்றால் நான் தான் கதவை திறக்கப் போகிறேன். நான் தான் உனக்கு கதவுகளை திறக்கப் போகிறவர். உன் வாழ்வில் எந்த கதவை திறக்க வேண்டும் என எனக்கு தெரியும். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஓய்விடுங்கள், காத்திருங்கள், இளைப்பாருங்கள். கவலையின்றி, அழுத்தமின்றி, துக்கமின்றி இருப்பீர்கள். எப்போது? ஆண்டவரே உங்கள் கதவுகளை திறக்கிறவர் என்று அறியும் போது, உங்கள் வாழ்வுக்கு சிறந்த திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் அறியும் போது. பாருங்கள், யோசேப்பு போத்திபாருக்காக கடினமாக உழைக்கிறார். போத்திபார் ஆண்டவருடைய கரம் யோசேப்பின் வாழ்வில் இருக்கிறதை பார்க்கிறார். யோசேப்பின் வாழ்வில் ஆண்டவரின் வல்லமை இருப்பதை போத்திபார் கவனிக்கிறார். எதை பற்றியும் கவலை கொள்ள அவசியமில்லை. எல்லாவற்றையும் யோசேப்பு பார்த்துக்கொள்வான் என்று அவர் அறிந்திருந்தார். எல்லாம் சரியாக போய் கொண்டிருந்தது. ஆனால் போத்திபாரின் மனைவி தவறாக குற்றம் சாட்டும் போது போத்திபார் யோசேப்புக்கு ஆதரவாக நிற்கவில்லை. யோசேப்பை அவர் நம்பவில்லை. ஆனால் யோசேப்பு பார்வோனை சந்திக்க போகும்போது அவர் சிறைச்சாலையில் இருந்து நேரடியாக போகிறார். குற்றம் சாட்டப்பட்டவர் மட்டுமல்ல, தண்டிக்கப்பட்டவர். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்து வந்த ஒரு குற்றவாளி. ஒரு சிறை கைதி வருகிறான் என்றுதான் பார்வோன் நினைத்திருப்பார். ஆனால் யோசேப்பு பார்வோனின் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிய போது பார்வோன் ஆச்சரியப்பட்டு யோசேப்பை ஒட்டுமொத்த எகிப்து தேசத்துக்கும் ஒரு அதிகாரியாக ஆக்கினார். யோசேப்பு தன்னை பார்வோனிடம் நிரூபிக்க எந்த அவசியமும் ஏற்படவில்லை.
தன்னை பார்வோன் நம்பும்படி யோசேப்பு எந்த முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. எந்த முயற்சியும் இன்றி பார்வோன் யோசேப்பை நம்பினார். யோசேப்பு ஒரு சிறை கைதி என்று அவர் நினைக்கவில்லை. பார்வோன் யோசேப்பை நம்பச் செய்தது என்ன? அரசாங்கத்தில் பதவியை பெறும்படி யோசேப்புக்கு கதவை திறந்தது யார்? நல்ல அர்த்தம் சொன்ன தம்பி, நன்றி, உனக்கு சன்மானம் வெகுமதி தர்றேன், நீ சொந்த ஊருக்கு போயிடு, என்னோட அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு அதிகாரி அதுக்கு பொறுப்பாக இருந்து பார்த்துக்கிட்டோன்னு பார்வோன் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், கதவுகளை திறக்கிறவர் ஆண்டவர். போத்திபார் யோசேப்பை அறிந்திருந்தார், ஆனால் அவர் யோசேப்பை நம்பவில்லை. பார்வோனுக்கு யோசேப்பை ஒரு சிறை கைதி என்ற அளவில் மட்டுமே தெரியும். ஆனால் அவர் யோசேப்பை நம்பி அவருக்கு கதவுகளை திறந்தார். தேவன் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். ஆண்டவர் கதவுகளை திறக்கும்படி நீங்கள் போராடி கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் கதவுகளை திறக்கும்படி நீங்கள் கடினமாக உங்கள் ஆவியை ஊற்றி முயற்சி செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கும்போதே ஆண்டவர் உங்களுக்கு கதவுகளை திறக்க முடியும். நீங்கள் உண்மையில் தகுதியானவர் என்று எந்த ஒரு நபருக்கும் உங்களை நிரூபிக்க வேண்டியதில்லை. உங்களுக்காக நீங்கள் வாதிட வேண்டியதில்லை. ஆண்டவர் அந்த வேலையை உங்களுக்காக செய்வார். அவரை நீங்கள் நம்புவீர்களா? நீங்கள் அப்படி அவரை நம்புவீர்கள் என்றால் கமெண்ட் செஷனில் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவை நம்புகிறேன் என்று டைப் பண்ணுங்க. ஆமென். அவரே நமக்காக கதவுகளை திறக்கிறவர். இந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இது வெறுமனே ஒரு உற்சாகமூட்டும் செய்தி அல்ல, இது உங்களுக்கான வார்த்தை. 3 விஷயங்கள். 1, கதவுகள் உங்கள் கடின உழைப்பால் திறக்கப்பட போவதில்லை. உங்கள் கடின உழைப்பு தவறில்லை, நல்லதுதான், சிறப்பாக செய்ய முயற்சி செய்யுங்கள், தவறில்லை. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன், ஆண்டவர் அற்புத விதமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களுக்காக கதவுகளை திறப்பார். 2, உங்கள் அற்புதம் சத்தமே இல்லாமல், சலனமே இல்லாமல் உங்களிடம் வந்து சேரும். எல்லாமே அப்படியே இருக்கிறது, எதுவுமே நடக்கவில்லையே என்று நினைக்காதிருங்கள். இல்லை, சில சமயங்களில் அற்புதம் சவுண்ட் ப்ரூஃபாக கூட நடக்கும். 3, அது தானாகவே நடக்கும். நீங்கள் போராட வேண்டியதில்லை, மிக கடினமாக முயற்சிக்க வேண்டியதில்லை. அதை அடைவதற்காக உங்களை நீங்கள் வருத்திக் கொள்ள வேண்டியதில்லை. தேவனை நம்புங்கள், அவர் செய்வார். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு நபருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை இவர்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளட்டும். நீர்தான் கதவுகளை திறக்கிறவர். சலனமே இல்லாமல் உம்மால் அற்புதம் செய்யக்கூடும். நீர் அற்புதமாய் அவர்களை விடுவிக்கப் போகிறீர். தங்களை அவர்கள் எந்த விதத்திலும் யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் கதவுகள் அவர்களுக்கு தாமாகவே திறக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு வாழ்வில் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.